வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் ரிவ்யூ பார்க்க போறோம்னாக்கா, ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட். ஹேவல்ஸ் இந்தியா மோஸ்ட் ஆஃப் யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்னாக்கா, தே ஆர் இன்டூ கன்சியூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரர். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாரி ஐட்டம்ஸ் நெறைய பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் பார்த்த ஞாபகம் மிக்ஸி எல்லாம் பார்த்துருக்கேன் ஹேவல்ஸ்ல. அப்புறம் சம் லேம்ப்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. நெறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இவங்க பண்றாங்க. லைக் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் மாரி தான். கரெக்ட். சொன்னாப்ல பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் கூட காம்படிட்டர் இருக்காங்க. அவங்கள கூட நம்ம மறுபடியும் ரிவ்யூ பண்ணலாம். இத ஹேவல்ஸ் இன்னைக்கு பார்த்துடலாம். அ இன்னைக்கு டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 1340ல இருக்கு. லோ வந்து 1297ல இருக்கு. 52 வீக் ஹை வந்து 1700ல இருக்கு. 52 வீக் லோ வந்து 1297ல இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 2100ல இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னாக்கா பிரைஸ் டு எர்னிங் 54ல இருக்கு. 54ன்றது ஹை தான். தெரியும் ஹை தான்னு. பட் எடுத்துட்டு வந்திருக்கேன் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனாக்கா நம்ம கன்சிடர் பண்ணலான்ட்டு. ஏன்னா இது 2 நாளா ஒரு நல்ல டவுன்ஃபால்ல இருந்துச்சு. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். பிரைஸ் சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். செக்டார் பிஇ 50ல இருக்கு. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி இபிஎஸ் வந்து குரோத் ஆயிட்டு இருக்கு. அதாவது எர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து குரோத் நல்லா இருக்கு. எஃப்ஐஐ வந்து வித்துட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு எதுவும் இல்ல. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேர விக்கிறாங்க. அது ஒரு அ நெகட்டிவ் பாயிண்ட். பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். 2024ல இருந்த ரேஞ்சுக்கு இப்போ வந்திருக்கு. ₹1300க்கு வந்திருக்கு. அதுக்கு இடையிலலாம் இது 2100 வரைக்கும் போயிருக்கு. அது உங்களுக்கு கிளியரா தெரியுது. டிவிடெண்ட் ரெகுலரா குடுக்கறதில்ல. அப்பப்போ குடுக்குறாங்க. அவ்வளோதான். ஸோ மத்தபடி பிரைஸ் நல்லா கரெக்ட்டா ஆயிருக்கு. இது எதனாலனாக்கா ரீசென்ட் இது ரிசல்ட்ஸ்ல இந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, 36 அனலிஸ்ட் குடுத்துருக்காங்க. பை வந்து 50%, செல் வந்து 3%. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 1 இயரா இது நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். 3 இயர்ஸ் பேக் போட்டவங்களுக்கு 12% ம ப்ராஃபிட்ல இருப்பாங்க. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, பிவர் பாயிண்ட் 1379ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 1421ல இருந்து R3 1538 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா, 1300 டூ 1186ல இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு 1430லையும் 200 டேஸ்க்கு 1511லையும் இருக்கு. இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு நம்ம we don't have to worry about it. Investors need not to worry about this. அப்புறம் இதுல பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பை ரேட் குடுத்துருக்காங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு பிரைஸ் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் 20, 25 ஸ்டார்ட்டிங் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அதனால குடுத்துருக்காங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூல எதுவும் பெரிய விஷயமா தெரியல. ப்ராஃபிட் தான் அடி வாங்கியிருக்குன்னு நெனைக்கிறேன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 59% ப்ரமோட்டர்ட்டே இருக்கு. 17.97% அதாவது 18% இவங்கள்ட்ட இருக்கு. அப்பன்னா ஓகே தான். 59% ப்ரமோட்டர்ட்ட, எஃப்ஐஐட்ட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ட்ட 18% இருக்கு. அப்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். டிஐஐ ஓகே தான். டிஐஐ 16% வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து 1.13% தான். ஸோ ப்ரமோட்டரே ரொம்ப நாளா வச்சிருந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒன்னும் டிக்ரீஸ் பண்ண மாரியும் தெரியல. பட் அந்த ஃபர்ஸ்ட் சார்ட்ல அந்த மாரி போட்டிருந்தாங்க. ஓகே. எனிவே தெரிஞ்ச கம்பெனி நல்ல கம்பெனி தான். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, சைமன்ஸ், ஏபிபி இந்தியா, சிஜி பவர், சைமன்ஸ் எனர்ஜி, ஹிட்டாச்சி. இது எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணும்போது லோயஸ்ட் பிஇ இருக்கிறது சைமன்ஸ். அதுக்கப்புறமா செகண்டா இருக்கிறது ஹேவல்ஸ் தான். ஹேவல்ஸ்ன்றது பிராண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது. நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஈவன் அயன் பிரஸ் அது கூட பார்த்துருக்கேன். ஸோ ஹேவல்ஸ்ன்றது ஓரளவுக்கு ஃபேமஸான பிராண்டு. அப்புறம் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல. அதனால கொண்டு வந்திருக்கேன். ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன் தான். 54ன்றது பிஇ வந்து அதிகம் தான். ஸோ இப்போ 2 நாளா ரொம்ப ஸ்டீப்பான கரெக்ஷன் அது நீங்க பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் வெரி அட்ராக்டிவ் பிஇ வைஸ். பட் என்னன்னாக்கா நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் மீடியம் டர்ம். ஒரு 30-40% இன்க்ரிமெண்ட்டுக்கு இது இது ப்ராஃபிட் வர்றதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 1, 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.